ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரேரியன் ரெவல்யூஷன். லேட் 17th செஞ்சுரியிலையும் ஏர்லி 18th செஞ்சுரியிலையும் இங்கிலாந்தில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நிறைய விதமான சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதை தான் நம்ம அக்ரேரியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் நடந்ததுனால என்னென்னலாம் நடந்தது அப்படின்னா, ஓப்பன் ஃபீல்டு சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை தான் இங்கிலாந்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன்னால அந்த ஓப்பன் ஃபீல்டு சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆயிருச்சு. ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் மெத்தட்ஸையும் அக்ரிகல்ச்சர் மெத்தட்ஸையும் ஒன்றா கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதாவது சயின்டிஃபிக் மெத்தட்ஸை அக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் வர்றதுக்கு காரணமாக இருந்தது நிறைய விஷயங்கள். அது என்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஓப்பன் ஃபீல்டு சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை தானே இங்கிலாந்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சிஸ்டம்னால நிறைய லேண்ட்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஓப்பன் ஃபீல்டு சிஸ்டம்னால ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1/3 பங்கு லேண்ட் கல்டிவேஷன் நடக்க முடியாமல் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் இந்த ஓல்டு சிஸ்டம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்ல, லேண்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல, அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் 18th செஞ்சுரியில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதனால் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு ஃபுட்டோட தேவை அதிகமாகிருக்கு. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ண அந்த ஓல்டு சிஸ்டம் ஆஃப் கல்டிவேஷன் இருக்கும் இல்லையா, அது அந்த பீப்புளுக்கு எனஃபான ஃபுட்டை ப்ரொவைட் பண்ண முடியலை. இதனால் ஃபுட் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் ஓல்டு ஃபார்மர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா இங்கிலாந்தில், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நிறைய ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவங்களுக்கு தோணுது. இவங்களோட இந்த ஐடியாலஜி தான் அக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்ததுக்கு காரணமாக இருந்திருக்கு. தென் என்க்ளோஷர் ஆக்ட், நிறைய விதமான என்க்ளோஷர் ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு இங்கிலாந்தில். யாரோட பீரியடில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜார்ஜ் த செகண்ட் அண்ட் ஜார்ஜ் த தேர்ட். அதுக்கப்புறமா இந்த என்க்ளோஷர் ஆக்டோட மட்டும் நிப்பாட்டிக்காமல் அவங்க ஒரு கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணுறதுக்காகவும் அந்த வில்லேஜஸில் உள்ள லேண்டை ரீஅலோகேட் பண்ணுறதுக்காகவும். ஆனால் அவங்க இந்த ரீஅலோகேட் பண்ணுற ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதனால் புவரான பர்சன்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் இருப்பாங்கல்ல, ரொம்ப புவர் கண்டிஷனில், அவங்க யாருமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெல்த்தியான பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போயிட்டு வித்துடுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, யோமன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடுறாங்க. இந்த யோமன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்மாலான லேண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களே இண்டிபெண்ட்டாக அதில் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இண்டிபெண்ட்டான ஃபார்மர்ஸை தான் நம்ம யோமன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க தான் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகியிருக்காங்க. ஆனால் இந்த என்க்ளோஷர் ஆக்ட்னால ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியோட பீப்புள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இந்த என்க்ளோஷர் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெத்ரோ டல் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எங்கே இருந்து வர்றாங்க அப்படின்னா, பெர்க்ஷயர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து வராங்க. இவங்க ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, சீட்ஸை விதைக்கிறதுக்காக. அதோடு அவங்க நிறுத்தாமல் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, எப்படி ஒரு குட்டான சீடை நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒரு ஏக்கரில் எவ்வளோ குவான்டிட்டி சீட்ஸ் போடணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஆளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, சீட் செலக்ட் பண்ணுறதுல நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அட்வைஸஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க. சார்ல்ஸ் டவுன்ஷெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா, நார்ஃபோக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து வராங்க. இவங்க யார் அப்படின்னா, வால்போல் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட பிரதர் இன்லா. இவங்க ஜெத்ரோ டல் இருக்காங்களா, அவங்களோட பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஃபாலோ பண்ணி, இவங்களுக்கு ஒரு எஸ்டேட் இருக்குது ரெயின்ஹாம் அப்படிங்கிற பிளேஸில். அங்கே நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க நார்ஃபோக் அப்படிங்கிற பிளேஸில் 4 course ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன மெத்தட்னா,
ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோர்னிப்ஸ் வந்து விதைக்கிறோம் அப்படின்னா அடுத்தது பார்லி வந்து விதைக்கணும், அதுக்கப்புறம் க்ளவுஸ், அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே விதமான சீட்ஸை வந்து விதைக்கக்கூடாது அப்படிங்கிற மெத்தடை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் தான் 4 course ரொட்டேஷன். இந்த மெத்தட்னால இவரால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இவரோட இந்த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் 4 course ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, இது எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னா, இந்த நார்ஃபோக் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை ஒரு லீடிங்கான அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரியாக மாற்றிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 30 years இல்லாத ஒரு விஷயத்தை இவரோட இன்வென்ஷன் வந்து கொண்டு வருது. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் 1 yearல இவரோட ரெண்டல் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும்ல, அது வந்து 80 poundsலேருந்து 800 poundsஆக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதனாலனா இவர் கண்டுபிடிச்ச இந்த மெத்தட்னால நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்போ அவங்களோட இடத்துக்கு வேல்யூ வந்து அதிகமாகுது. அவரை தொடர்ந்து இன்னொருத்தங்க வராங்க, யாருன்னா தாமஸ் கோக். இவங்க வந்து இந்த சார்ல்ஸ் டவுன்ஷண்டோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் ஜெத்ரோ டல்லோட பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கு வந்து நம்ம உரம் போடணும், அந்த உரத்துக்கு வந்து எலும்புகளை கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடை இவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் சக்ஸஸும் அடைகிறாரு. எப்படின்னா, வெறும் 3 வருஷத்தில் எக்ஸலண்ட்டான வீட் கிராப்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இவரால் உருவாக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலான ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த ஆயில் கேக்ஸ் மாதிரியான ஃபுட்ஸ், அது எல்லாத்தையும் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் அவரோட ஃபார்ம் ஹவுஸில் ஏர்லி ஒன்ஸ் வந்து ஃபார்மருக்கான மீட்டிங்ஸ் வந்து வச்சுருக்காரு. அந்த மீட்டிங்கில் ஃபார்ம் ஹவுஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டாபிக்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்மர் இன்னொரு ஃபார்மருக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ அந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அட்வைஸை ரிசீவும் பண்ணியிருக்காங்க. சிட்டி சைடுனா இப்படி தான் டவுனாக இருக்கும், நிறைய புகைலாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாருக்குமே மைண்டில் வந்து ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும், சிட்டி சைட்ஸ்னால் இப்படி தான் இருக்கும்னு. அந்த அப்பியரன்ஸை இவர் மாற்றிருக்காரு. எப்படின்னா, சிட்டி சைடில் போய் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் பிளான்ட் பண்ணியிருக்காரு. இவரோட எஸ்டேட் இருக்கும்ல, அந்த எஸ்டேட் வந்து 1776ல் 2200 pounds தான் இருந்திருக்கு. பட் இவரோட இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் அப்புறமா 20,000 poundsஆக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த இயரில் அப்படின்னா 1816ல். நார்ஃபோக் அப்படிங்கிற பிளேஸில் லேண்ட்லாஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அரபிக் ஃபார்மிங்க்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ராபர்ட் பேக்வெல் அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்டாக் ப்ரீடிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து இங்கிலீஷ் அக்ரிகல்ச்சர் அந்த சைடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, அவர் இருந்த டைமில் ஷீப் எல்லாமே அதிலிருந்து எடுக்கப்படுற அந்த நூலுக்காக தான் வேல்யூ பண்ணப்பட்டுச்சு. மீட் எடுக்கப்படுறது வந்து செகண்டரியாக தான் இருந்தது. ஆனால் இந்த ராபர்ட் பேக்வெல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஷீப் அப்படிங்கிறது மீட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் பொருளாக இருக்கணும், நூல் எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட் பொருளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் விரும்புகிறாரு. அதனால் இவர் வந்து ஒரு நியூ ப்ரீடை வந்து உருவாக்குறாரு. அது எப்படின்னா, அந்த நியூ ப்ரீட் ஆஃப் ஷீப் வந்து சீக்கிரமே குண்டாகிரும், அதுக்கப்புறம் நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ இவரோட ஒர்க் வந்து சக்ஸஸும் ஆகுது. நிறைய பேர் இவரோட ஃபார்ம் ஹவுஸை வந்து பார்க்குறதுக்கு வராங்க. இவரோட ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, டிஸ்லே அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கும். அங்கே வந்து இவரோட மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அவங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் ஜார்ஜ் த தேர்ட் அப்படின்னு ஒரு கிங் பார்த்தோம் இல்லையா, அவங்கள வந்து ஃபார்மர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் மாடல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பிளேஸில் அப்படின்னா, விண்ட்சோர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். இவரோட இந்த மூமெண்ட் வந்து ஒரு சக்ஸஸும் அடையுது. ஏன்னா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நிறைய ரைட்டர்ஸ் வந்து எழுதுவாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் கண்டினியூஸாக இதை பற்றி எழுத தொடங்கினதுனால இவருக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குது. அந்த அக்ரிகல்ச்சரல் ரைட்டர்ஸில் ஒருத்தர் தான் ஆர்தர் யங் அப்படிங்கிறவங்க. போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது 1793ல் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணப்படுது. அந்த போர்டுக்கு செக்ரட்டரியாக இந்த ஆர்தர் யங் அப்படிங்கிறவங்களும் ஆகுறாங்க. நிறைய என்க்ளோஷர் ஆக்ட்ஸ் வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனோட கொண்டு வரப்பட்டதுனால இங்கிலீஷ் பேங்கிங் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. என்ன தான் இது வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, பேங்கிங் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாலும் புவர் பர்சன்ஸ் இருப்பாங்களா, அதாவது புவரான ஃபார்மர்ஸ்,
அவங்க எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அக்ரேரியன் ரெவல்யூஷனில் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்குது. இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன்னால தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் அக்ரேரியன் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.